வணக்கம். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மகன் மு.க. அழகிரி திமுகவில் இருந்தபோது தென்மண்டல அமைப்பு செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் மதுரையில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்திய அமைச்சரானார். பின்பு 2014ஆம் ஆண்டு திமுக தலைமையிடையே ஏற்பட்ட மோதலில் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். இவரது மகன் துரை தயாநிதி சென்னை வீட்டில் வசித்து வந்தபோது கடந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி திடீரென மயக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து அவரது வீட்டில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு மூளையில் உள்ள இரத்த குழாயில் அடைப்பு இருப்பதாக உறுதி செய்ததோடு உடனடியாக சிகிச்சையை தொடங்கினர். சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மகனின் உடல்நிலை குறித்து அறிந்தவுடன் முன்னாள் அமைச்சர் அழகிரியும் அவரின் மனைவியும் டிசம்பர் 7ஆம் தேதி தான் மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்தனர். தனது அப்பாவிற்கும் சித்தப்பா ஸ்டாலினுக்கும் இடையே மனக்கசப்பு இருந்தாலும் கூட உதயநிதி உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களோடு தொடர்ந்து நல்லுறவை பேணி வந்தவர் துரை தயாநிதி. அதனால்தான் மருத்துவமனைக்கு நேரில் வந்து அண்ணன் அழகிரிக்கு ஆறுதல் கூறினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கலைஞரின் மொத்த குடும்பமும் அப்போலோவில் ஒன்று கூடி அழகிரிக்கு ஆறுதல் கூறினார்கள். மகனின் உடல்நிலை அழகிரியை நிலைகுலைய வைத்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 30ஆம் தேதி அவரது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவார்கள் அவரது ஆதரவாளர்கள். இந்த ஆண்டு துரை தயாநிதியின் உடல்நிலை பிரச்சனை காரணமாக பிறந்த நாள் கொண்டாட்டத்தை தவிர்த்து விட்டனர். மதுரையில் போஸ்டர்கள் எதுவும் ஒட்டப்படவில்லை. துரை தயாநிதி தற்போது சென்னையில் செட்டில் ஆகிவிட்டாலும் கூட அவரை இன்னமும் மதுரை அரசியலில் இருந்து அவரது தந்தையின் ஆதரவாளர்கள் விடுவதாக இல்லை. வரும் லோக்சபா தேர்தலில் துரை தயாநிதியை மதுரை லோக்சபா தொகுதியில் களமிறக்க வேண்டும் என்ற ஆசையையும் அழகிரி ஆதரவாளர்கள் கடந்த ஆண்டு முதலே போஸ்டர் மூலமாக வெளிப்படுத்தி வந்தனர். இந்த சூழலில் தான் கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி அன்று துரை தயாநிதியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் 3 மாத காலமாக சிகிச்சை பெற்று வந்த துரை தயாநிதி தற்போது வேலூரில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவர் அங்கு சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தொலைபேசி மூலமாக மு.க. அழகிரி அவர்கள் தொடர்பு கொண்டு மகனின் உடல்நிலையை நினைத்து மனமுடைந்து அழுததாக ஒரு தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. முதலமைச்சர் அவர்களும் அண்ணன் அழகிரிக்கு ஆறுதல் சொன்னதாக சொல்லப்படுகிறது.